வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகருக்கு இதுதான் கடைசி பிறவி, இனிமேல் பிறவா பிறவி கடந்து விட்டால் அதற்கு மறுபிறவி என்பது கிடையாது என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரா என பாருங்கள். குரு பகவான் ஆன்மீகக்காரகன், பணக்காரகன், தனக்காரகன், செல்வக்காரகன், கல்விக்காரகன், குழந்தைக்காரகன் என அடுக்கி கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லையா, கேது பகவான் ஞானக்காரகன், தடைக்காரகன், ஆன்மீகக்காரகன், மருத்துவக்காரகன், ஜாயாக்காரகம் என பாம்பு கரகம், இப்படி ஏராளமான காரகத்துவங்களை உள்ளடக்கியவர் கேது பகவான். அவர் லக்கணத்துக்கு 12 இருக்கிறாரா என்று பாருங்கள். அந்த லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் அல்லது கேது பகவான் இருவரில் யாரால் ஒருவர்கள் சரி அல்லது இருவரும் சேர்ந்தால் சரி, அந்த ஜாதகங்களுக்கு பிறகு அடுத்த பிறகு இப்படி ஒரு 2 ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.